ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு பெரியவர் வெற்றிலை போட பழக்கம் உள்ளவர் கடையில் போய் வெற்றிலை பாக்கு போயில கேட்டிருக்காரு. உடனே கடைக்காரங்க சொல்லியிருக்காங்க, வெற்றிலை இருக்குது, பாக்கும் இருக்குது, ஆனால் போயில இல்லை அப்படின்ட்டுருக்கார். ஏன் போயிலை வேணுமில்ல அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு, போயிலை இப்போ விற்கப்படாது தாத்தா, தடை பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து, அதனால் போயிலை இல்லை. போயிலை இல்லாமல் எப்படி வெற்றிலை சாப்பிட்றது, நாங்கள் அந்த காலத்துலேருந்தே சாப்பிட்டுட்ருக்கோமே அப்படின்னு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? தம்பி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் டெய்லி செய்தி படிக்கிறேன். பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சிட்டான், சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, வெட்டு குத்து, இது ஆக்சிடெண்ட்டில் ஆள் சாவுறது எல்லாமே இது எதனால் நடக்கு அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டு ஒரு உள்நுழைவு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் அவங்க தொல்லிய ரகசிய உளவுத்துறை மூலம் கண்டுபிடிச்சது எதனால்னா, இந்த வெற்றிலை பாக்கு போடுறவங்கனால தான் கூடுதல் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இந்த போயில வைக்கிறதுனால அவங்க மூலமாக தான் இது நிறையா நடக்குவான். இந்த ஆக்சிடெண்ட்டு, இந்த கொள்ளையெல்லாம் பண்ணுறாங்களா, அதனால தான் இந்த போயிலையை தடை பண்ணிட்டாங்க. சார், இது போதை பொருள்னா ஊருக்கு ஊர் டாஸ்மாக் கடை திறந்து வச்சு பிராந்தி வித்துட்ருக்கீங்க, அது போதை பொருள் கிடையாதா? தப்பு 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 அப்படி போதை பொருள்னு சொல்லாங்க. இது உற்சாக பானம், மனிதனின் ஆரோக்கியத்திற்கு ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுங்க. அப்படி தான் இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம். அதனால தான் இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை சாப்பிட்டா மனிதன் கவிஞன் ஆகிறான், நல்ல அறிவு உள்ளவனாக மாறுகிறான், உடல் வலிமை பெறுகிறது, அவனுடைய ஆரோக்கியம் கூடுகிறது, நோயின் நொடியிலிருந்து விடுபடுகிறது. இது மட்டும் இல்லாமல் இதைவிட மெயின் காரணம் என்னென்னா, இதனால் அந்த மனிதனுடைய உறுப்புகள் அனைத்தும் வேலை செய்கிறது. அதன் பிறகு நிறைய பேர் இந்த வீட்டு பிரச்சனையிலையும் கஷ்டத்துலேயும் சண்டையிலையும் மனம் உடஞ்சி தற்கொலை செய்வதற்கு போகிறாங்களாம். இதுக்கு முன்னாடி அப்படி தற்கொலை பண்ணிட்டாங்களாம். இது மது வந்த பிறகு அந்த தற்கொலை ரொம்ப குறைவாம். ஏன்னா தற்கொலை பண்ணுற இந்த மதுவை அறிந்துவிட்டு அந்த மனதை சாந்திப்படுத்தி கொள்கிறதாம், சாந்தமாகி கொள்கிறதாம். அதனால் இதுக்கு அதிக ஆஃபர் இருக்கிறதாம். அதனால தான் இதை அதிகமாக விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க.